வணக்கம் நண்பர்களே. உள்ளனில் வந்து நான் முதல் வந்து ஸ்டிச்சிங் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சங்கிலி லைன் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் சிங்கிள் இது எப்படி பின்னுறது, சிங்கிள் பின்னல் எப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன். மூணாவதுல வந்து டபுள் பின்னல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ நாலாவது பார்த்தீங்கன்னா அதே டபுள் பின்னல்ல எல்லா த்ரெட்டும் விட்டு எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறேன். எதுக்கும் வந்து நம்ம வந்து சங்கிலி தான் ஆரம்பிக்கணும். இதுக்கு செயின் போட்டாச்சு. அதே மாதிரி 1 2 3 இதில் வந்து 3 சங்கிலி விடுறோம். 1 2 3 சங்கிலி விட்டு தான் போடணும். அப்போ தான் வந்து அந்த ஹைட் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1 எடுத்தோமா, இப்போ இதில் வந்து 1 2 எடுத்துக்கிறோம். 1 2 3 இருக்குங்களா. இப்போ 2 செயின் 1 2 3 செயின் விட்டுட்டு இதில் செயின் 3வது செயினில் உள்ளே விட்டு இப்போ ஒரு நூல் இழுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் 4 வந்துருச்சுங்களா. இப்போ வந்து இதில் 2 விட போகிறோம். செயின் போட்டு முடிச்சுட்டு 1 2 3 சங்கிலி லைனை விட்டுட்டு முதல் ஒரு ரவுண்டு இதான் நம்ம போட்டோம். அடுத்து இன்னொரு ரவுண்டு நம்ம எடுத்துக்கிறோம். இன்னொரு ரவுண்டு எடுத்து 2 எடுத்துக்கிறோம். திருப்பி 3வது செயினில் விடுறோம். விட்டு இன்னொரு லைனை நம்ம இழுக்கிறோம். இழுத்து கொஞ்சம் நீட்டாக இழுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்குங்களா. இதில் நம்ம 2 விட போகிறோம். ஃபஸ்ட்டு இன்னொரு செயின் நூல் எடுத்து ஃபஸ்ட்டு 2 நூலை விட்டுறோம். திருப்பி எடுக்கிறோம். திருப்பி 2 லைனை விட்டுறோம். இப்போ 2 இருக்குது. திருப்பி கடைசியாக 1 எடுத்துக்கிறோம். இது வந்து 3 ஸ்டெப்பு வருது. இதில் அது 2 ஸ்டெப்பு வந்து இதில் 3 ஸ்டெப்பு வருது. 1 எடுக்கிறோம். 2 விட்டு சுற்றுறோம். சங்கிலி உள்ள விடுறோம். 1 இழுக்கிறோம். கொஞ்சம் நீட்டாக இழுத்துக்கணும். அப்போ தான் லூஸாக இருக்கும். 1 2 3 4 இருக்குது. 1 லைன் நூல் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 விடுறோம். அப்புறம் 2 விடுறோம். திருப்பி கடைசியில் 2 விடுறோம். 3 ஸ்டெப் வருதுங்களா. இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள். 1 2 3வது இழுக்கிறோம். 3 4 இருக்குது. 2 விடுறோம். திருப்பி 2 விடுறோம். திருப்பி 2 விடுறோம். 1 2 சுற்றுறோம். 1 2 சுற்றிட்டு விடுறோம். திருப்பி 2 லைன் விடுறோம். திருப்பி 2 1 2 2 லைன் விடுறோம். 2 லைன் விடுறோம். இது பாருங்கள், அது அதோட பெருசாக இருக்கும். இந்த ஸ்டிச்சிங்கோட இது 2 லைன் விட்டோமா, இது வந்து 3 லைன். இது அதோட இது பெருசாக இருக்கும் பாருங்கள். இது நான் போட்டு காட்டுறேன். லைன் பாருங்கள். இங்கே சுற்றிக்கிறோம். இன்னொரு லைன் நூல் எடுக்கிறோம்.
நல்லா பெருசாக இருக்குல்ல, 3 தையல்ன்றதால 3 லைன் எழுதுறதால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க அன்பர்கள். போட்டாச்சு, இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதோட இது பெருசாக இருக்கும் பாருங்கள். டபுளு, இது வந்து ட்ரிபிள் லைன் நம்ம இழுத்தோம் இல்லையா, அது மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னல் மாதிரியே இருக்கும் பாருங்கள், அழகாக பின்பக்கம்.